முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் அவியல். அதனால் பாருங்கள் அவிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை இப்போ தாளிக்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது தான் பீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி கேரட்டும் ரொம்ப ஹெல்த்தியானது. முட்டைக்கோஸ் இப்போ அவியலுக்கு நல்லா வெந்துருச்சு. உப்பெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கிறோம். இப்போ 3 காயும் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா உப்பு பிடிச்சி வேகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாமன்றது தண்ணி ஊற்றி வேக வச்சு அவியல் ஆக்கிக்கிட்டேன். தேங்காய் பூ திருவி போட்டிக்கிட்ட பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ போடும்போது. இப்போ இந்த பொரியலுக்கு என்ன காய்னா முருங்கைக்காய் போட்டு மரத்தில் கிளை ஒடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த முருங்கைக்காய் தான் பூ நிஜமாக இருந்துச்சு. முருங்கைக்காயை போட்டு 2 கத்திரிக்காயை போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு. இப்போ சுட சுட சாதம் போட்டு தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் அந்த காய் குழம்பு எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த அவியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு இந்த காயையும் எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு அடித்து குழந்தைங்களுக்கு மதிய உணவுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க இந்த பாருங்க அவியல் எடுத்து சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.